ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம். செடியினுடைய வளர்ச்சி உங்களுக்கு காட்டுறேங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, குத்தவரிலே பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாவரங்கி இது. பாருங்க, காய் பாருங்க வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பூ உதிர்வு பிரிச்சுன்னு வரலைங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா, கொத்து பூரா பாருங்க அப்படியே அழகா இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, கோழி குத்தவரங்க. அதாவது டபுள் கலருங்க இது. பாருங்க, இதுவுமே பிஞ்சு நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பூ பாருங்க அப்படியே உதிராத அப்படியே கொத்தா இருக்குது பாருங்க. ரெண்டுமே பாருங்க கலந்து கலந்து இருக்கு வச்சிருக்கிறாங்க. எல்லா பூவுமே அழகா பாருங்க. பூ உதிர் பிரிச்சுன்னு வரலைங்க இன்னும். இந்த கிளைமேட் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூ வந்து உதிராதுங்க. அதனால இந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, குச்சாவளையும் நல்லா ட்ரை பண்ணலாங்க நம்ம. சூப்பரா பாருங்க வச்சிருக்குது பாருங்க காய். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பீட்ரூட் பாருங்க சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. தேங்காய் பூனை கொடுத்த பின்னாடி நம்ம லிக்விட் தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்திருக்கிறோம் பாருங்க. வாரம் கண்டிப்பா 2 டைம் ஊத்துறோங்க இப்ப. வெயில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்போ நல்லா ஜாஸ்தியாவே காயுதுன்னு சொல்லலாங்க. அந்த மாரி காயுதுங்க. இளஞ்செடிங்க இதெல்லாம். காலிஃப்ளவர் சூப்பரா வளருது பாருங்க. சிகப்பு முள்ளங்கிங்க. பீட்ரூட்டும் சூப்பரா வளருதுங்க. சிகப்பு முள்ளங்கி தக்காளி செடி புடுங்கி நடணுங்க. கேப் இல்லாததுனால விட்டுருக்குறேங்க. பாருங்க, ஒயிட் முள்ளங்கி. ஒயிட் முள்ளங்கிலே பார்த்தீங்கன்னா, சர்க்கரைவள்ளியினுடைய கட்டிங்ஸ் வச்சு விட்டுருக்குறேங்க. ஒயிட் முள்ளங்கிய பறிச்ச பின்னாடி நம்ம வந்து சர்க்கரைவள்ளிய வளர்த்திக்கலாங்க. பாருங்க, பாலக்கீரை 2 பேக்கில பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணதுங்க. அப்படியே வளர்ந்து வருது பாருங்க. இது இன்னும் பாருங்க அறுவடை பண்ணல. இந்த பேக் அறுவடை பண்ணணுங்க. எவ்வளோ சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க கீரை. பாலக்கீரை. எனி டைம் நம்மளுடைய மாடி தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை ஒண்ணு அறுவடைக்கு இருந்துட்டே தாங்க இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா, இளம் பேச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, அதிகமா பூச்சி சாப்பிட்டு போயிருதுங்க. கோஸ் தாங்க இதுவும். பாருங்க, பீட்ரூட் கீரை 3 அறுவடை முடிச்சுட்டுங்க. திருப்பி வளர்ந்து நிக்குது பாருங்க. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றேன், கட் பண்ணிக்கிறேங்க. இலைய மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி இந்த ஒரே பேக்லயே 3 அறுவடை எடுத்துட்டுங்க. இப்ப இது 4வது அறுவடைங்க. பாருங்க, சிம்ரன் கத்திரிக்காய் அழகா வளர்ந்துருச்சு பாருங்க. பூ பாருங்க எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பூ இருக்குதுங்க இதுல. 2 செடிங்க. 2 செடியுமே அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. பூ பாருங்க. இந்த இலை வந்து பூச்சி கடிச்சிருச்சுங்க. அழகா பாருங்க. செட்டிங்லாம் பக்க செட்டிங்லாம் நெறைய வருதுங்க இந்த செடிக்கு. சூப்பரா வளருது பாருங்க. இளம்பேச் கத்திரிக்காய் நாத்துங்க இதெல்லாம். எவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க இலை. அதாவது வீடியோக்கே அடங்கலைங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு காஷ்மீர் சில்லி வச்சிருக்கிறேங்க. இதுவுமே வளருதுங்க. மிளகா வச்ச பின்னாடி தான் இது என்னான்றது தெரியுங்க. லைனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேக்லயும் 2, 2 செடி வச்சிருக்கிறேங்க. காய் வச்சா தான் இது என்ன ரகன்னே தெரியுங்க. அழகா பாருங்க வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு பேக்லயுமே 2, 2 செடி தாங்க. ஒரு செடி வச்சா வளர மாட்டேங்குதுங்க எனக்கு. அதான் பிரச்சனையா இருக்குது. என்னான்னு தெரியலைங்க. ஒரு செடிக்கு 2 பேக் வச்சு அதாவது பேக்கு 2 செடி வச்சோம்னா சூப்பரா வளருதுங்க. ஆனா ஒரே செடி வச்சோம்னா வளர்றதில்லைங்க. பாருங்க, மிளகு செடி கொண்டாந்து இங்க வச்சுட்டுங்க வெயில்ல. சூப்பரா பாருங்க தழையுது. கொழுந்துக்கு அழகா தழையுது பாருங்க. அவரை செடிங்க. இதையும் பாருங்க விதை போட்டது பாருங்க. அழகா முளைச்சிருக்குது பாருங்க. லாங் பீன்ஸுங்க. பச்சை லாங் பீன்ஸ் 3 விதை நட்டது பாருங்க. என்ன அருமையா வளர்ந்துருக்கு பாருங்க. கொத்தவரங்காயும் பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க கொத்தவரங்காய். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 5 செடி சூப்பரா வளர்ந்துருக்குதுங்க. வெண்டைக்காய் செடியும் ரெட் வெண்டைங்க இது. சூப்பரா ஒரு 6 செடி இருக்குதுங்க. லைப்ரரியா தக்காளி பாருங்க. எவ்வளோ அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. 5 பேக்கும் சூப்பரா வளர்ந்துருக்குதுங்க. பூ பாருங்க. கொத்தா எப்படி எடுத்துருக்கு. அருமையா வளர்ந்துருக்குதுங்க லைப்ரரியா தக்காளியும். வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காய்க்கு போகலாம். கத்திரிக்காய் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறாங்க. பேக் பீட்ல பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காங்க. சூப்பரான ரகம் இது. எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுட்டேன். பாருங்க. பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காயில பெரிய கத்திரிக்காங்க. பெரிய ரகங்க. பெரிய குண்டு கத்திரிக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். பாருங்க. இதுலயே 2 செடி இருக்குதுங்க. நீலவாரி குண்டு கத்திரிக்காயும் இதுல இருக்குதுங்க. பாருங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காங்க. பெரிய குண்டு கத்திரிக்காய். பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க. சூப்பரா அழகா ரெடியா இருக்குது பாருங்க. நிறைய பூ எடுத்துருக்குது பாருங்க. கத்திரிக்காய் செடியினுடைய அப்டேட்டும் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேங்க.
நீலவரி கத்திரிக்காய்னா சூப்பரா வச்சுட்டு வருதுங்க. நீல குண்டு கத்திரிக்காய் பாருங்க. எவ்வளோ அருமையா இருக்குது. இந்த மாதிரி பழுத்த இலையா இருந்தா கட் பண்ணி போட்டுருங்க. பாருங்க பூச்சிலாம் இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம செடிக்குள்ளேயே போட்டுக்கலாங்க. இலை நல்லா இருக்குதுன்னா செடிக்குள்ளேயே போட்டுக்குங்க. பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க காய். கீழே இருக்குதுங்க. நீல குண்டு கத்திரிக்காய்ங்க. பூச்சி இல்லாத கத்திரிக்காய்ங்க. எவ்வளோ அருமையா தொங்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுட்டுங்க. விதைக்கு தாங்க இப்போ நிறைய காய். அதாவது பிளாக் வீட்ல குண்டு கத்திரிக்காய்ங்க. அதாவது கொஞ்சம் பெருசாக வைக்குங்க இந்த காய். இதுலயுமே பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுருக்குறோம் பாருங்க. நீல குண்டு கத்திரிக்காய் பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. விதைக்க விட்டுருக்குறோம் பாருங்க. காய் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 காய் விதைக்க விட்டுருக்காங்க. விதைக்கு ரெடியானா இந்த மாதிரி கலர் மாறிடுங்க. இந்த மாதிரி இருந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி கலர் மாறுறதுக்கு பாருங்க. கலர் மாறுது பாருங்க. இது நல்லா கலர் மாறுங்க. இன்னுமே கலர் மாறுங்க. இட்டாலியன் பிளாக் பியூட்டி பாருங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டை சட்டையா தொங்கிட்டு இருக்குது பாருங்க. பாருங்க சூப்பரான கத்திரிக்காய்ங்க. நீலக்குண்டுன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கும் சரி கலரும் சரி அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க கத்திரிக்காய். தைச்சுங்க இது. தைச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா குண்டா இருக்குங்க அது. இந்த மாதிரி ஓவல் வடிவத்தில் இருக்காதுங்க. இது பாருங்க விதைக்க விட்டுருக்குறேன். பழம் ஆகிற ஸ்டேஜ் காய் இருக்குது பாருங்க. நிறைய காய் பார்த்தீங்கன்னா இப்போ விதைக்க விட்டுருங்க. இதெல்லாம் பறித்து நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்குதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய காய் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே விதைக்கி விட்டுருக்குறேங்க. ஒரே ஒரு பூச்சி கூட கடிக்காத சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்க. பெரிய குண்டு கத்திரிக்காய்ங்க இது. சைஸே பார்த்தீங்கன்னா பெருசாக வைக்குங்க. நான் மேலே வச்சு கைப்பிடி செவுத்து மேலே படுக்க வச்சுட்டுக்கிறேங்க. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுங்க அது. பாருங்க வரிநில கத்திரிக்காயும் விதைக்கி விட்டுருக்குறேன் பாருங்க. சூப்பரான கலர் பாருங்க. நிறைய கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பெரிய குண்டு கத்திரிக்காய் தாங்க விதைக்கி விட்டுருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள தொங்குது பாருங்க. கொத்து கத்திரியும் இருக்குதுங்க இதில். இங்கே பாருங்க செடியில் கொத்து கத்திரியும் இருக்குது பாருங்க. கொத்தா காய் பாருங்க. இது கொத்து செடிங்க. சூப்பரான செடி. கத்திரிக்காயுடைய செடியும் உங்களுக்கு வந்து அப்டேட் காமிச்சிட்டுங்க. நிறைய காய் பாருங்க. அப்படியே காய் வந்து தொங்குது பாருங்க. அருமையாக இருக்குது பாருங்க செடி. இருக்குதுங்க பேக். இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் கத்திரிக்காய் மட்டுமே வச்சுட்டேங்க. கத்திரிக்காய்க்கு மட்டும் தனி இடம் கொடுத்துட்டுங்க மாடியில். அப்படி தான் சொல்லணும். வாங்க அடுத்தது கொடி ஐட்டம் பார்க்கலாம். பாருங்க பச்சை பர்பிள் பார்டர் கட்டினதுங்க. பச்சை கலரில் பர்பிள் பார்டருங்க இது. இந்த ரகம் சூப்பராக கொத்து கொத்தாக வைக்கிது பாருங்க காய். அதாவது அப்படியே நான் படுக்க வச்சுட்டுங்க. அதாவது பெட்டு மாதிரி படுக்க வச்சுட்டுங்க. அந்த அளவுக்கு காய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க. பாருங்க காய் எப்படி சட்டையாக தொங்குது பாருங்க. அதாவது சட்டை சட்டையாக பிடிச்சிருக்குது பாருங்க. நான் படுக்க வச்சுட்டுங்க அப்படியே. தனியாக நின்றுச்சுன்னா அது வெயிட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பி மேலேயே படுக்க வச்சுட்டுங்க. எல்லாமே அவ்வளோ அருமையாக உதிர்வு பிரச்சனை இல்லாத அப்படியே காயாம ஆயிடுதுங்க. பாருங்க மூக்குத்தியாவரி இந்த மாதிரி அறுவடைக்கு நிறையவே இருக்குதுங்க. அறுவடை பண்ணணுங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெஞ்சு வச்சுட்டு வருது பாருங்க. பாருங்க மூக்குத்தி அவரனுடைய ஒரு விதை போட்டு விட்டது பாருங்க. என்ன அழகாக முளைச்சி வருது பாருங்க. ஏற்கனவே புதுக்கொடி தாங்க இதுவும். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு விதை ஊனி விட்டுங்க. அதுவும் முளைச்சிருச்சு பாருங்க. சரி 2 வட்டுன்னு விட்டுட்டுங்க. பாருங்க காய் என்ன கலர் பாருங்க. இதெல்லாம் இளங்கொடிங்க. மூக்குத்தி அவரை இளங்கொடியுமே இப்போ நம்மளுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க காய் வெயிட் தாங்காத அப்படியே படுக்கே வச்சுட்டேங்க. எப்படி இருக்குது பாருங்க காய். இந்த ரகமும் நல்லா நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குதுங்க. கூட விதை வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. இங்கேவும் பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க. காயெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிறையவே நல்லா வைக்குதுங்க. ஒரு கமெண்ட் கூட வந்திருந்ததுங்க. எங்கள் ஏரியாவுக்கு வரமாட்டேங்குதுங்க. உங்கள் ஏரியாவுக்கு மட்டும் வருது. என்ன ஊர் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எனக்கு அந்த கமெண்ட் படிக்கும்போது சிரிப்பு தாங்க வந்தது. ஆட்டெருவு லிக்விட் தண்ணி தாங்க நானுமே கொடுக்குறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு உப்பு அடிக்காதுங்க. உப்பு தண்ணி கொஞ்சம் கம்மிங்க. தண்ணி நல்லா இருக்குங்க. டேம் வந்து பவானிசாகர் டேம் இருக்கிறதுனால
தண்ணி நல்லா இருக்குங்க. பாருங்க, லாங் பீன்ஸ், ரெட் லாங் பீன்ஸுங்க. காய் பாருங்க என்னம்மா அருமையா வச்சிருக்குது பாருங்க. இதையுமே நான் விதைக்க தாங்க விட்டுருக்கேன். இது அறுவடை பண்ணலைங்க. ஏன்னா ரெட் லாங் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட விதை இப்போ ஸ்டாக் இல்லைங்க. அதுக்கு வேண்டி நான் அறுவடை பண்ணாத அப்படியே விட்டுறலான்ட்டு விட்டுட்டேங்க. சூப்பரா இருக்குதுங்க காய். மூக்குத்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே விதைக்கு பாருங்க. அப்படி அப்படியே விதைக்கு ரெடி ஆயிடுதுங்க. நம்ம புடவே தேவையில்லைங்க அத மட்டும். என்ன அழகா இருக்குது பாருங்க. இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அவருடைய அ அராஜகம்னு கூட சொல்லலாங்க. அந்த மாரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு காய் ரவுண்ட் அப். செடி நம்மளுக்கு காய் வைக்கல அப்படின்றத வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் அத ஏத்துக்க மாட்டேங்க. ஏன்னா, நம்ப எப்படி செடிய பராமரிக்கிறோமோ, அதுபடி கண்டிப்பா காய் வைக்குங்க. நமக்கு அதுக்கு உண்டான சத்த குடுத்துட்டே இருக்கணுங்க மண்ணுக்கு. அப்படி இருந்தா மட்டும் தான் காய் நம்ம எதிர்பார்க்கணுங்க. காய் ஒரு பிட்டு இப்ப நான் இப்ப அறுவடை பண்ணிட்டேன் அப்படின்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குடுப்பேங்க. லிக்விட் தண்ணி கண்டிப்பா குடுத்துருவேங்க. தேங்காய் பூ கரைசல் இப்ப குடுத்த பின்னாடி இந்த ரிசல்ட்டுங்க எனக்கு. அப்படியே மாசத்துக்கு ஒரு கரைசல், ஏதாவது ஒரு கரைசல் குடுங்க. மண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு சத்து குடுத்துட்டே இருக்கணுங்க. அப்பதான் காய் வருங்க. எனக்கு வரமாட்டேன்து உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்க கேட்கும்போது, இதுதாங்க எனக்கு தோணுச்சு. பாருங்க, டமேட்டா வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு அறுவடை எடுத்துட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொத்துங்க. இது அழகா பூ உதிர்வு பிரச்சனை இல்லாத சூப்பரா பாருங்க காயா மாறுது. இப்பதாங்க இது பூ உதிர்வு பிரச்சனை வரல. இதுல பார்த்தீங்கன்னா, பீக்கங்கா கொடியும் ஏறி இருக்குதுங்க. பொடலங்கா கொடியும் ஏறி இருக்குதுங்க. காயும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வச்சுட்டு வருதுங்க. பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணிட்டேங்க. உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அறுவடை வீடியோ குடுக்குறேங்க. நெறைய வீடியோ அறுவடை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு நின்னுடுச்சுங்க வீடியோங்க. எனக்கு டைமே இல்லைங்க. நான் டைம் இருக்கிற மாரி உங்களுக்கு குடுக்குறேங்க. கொஞ்சம் வெளியிலயும் போற வேலைலாம் இருக்கிறதுனால, என்னால வந்து இப்ப மேனேஜே பண்ண முடியலைங்க டைம. பார்த்தீங்கன்னா, அழகா பாருங்க. சிறகு அவர பாருங்க. பச்சை அவர. கொடி வந்து வேகமா காட்டுனாலும் உங்களுக்கு புரியாதுன்றதுனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமா காட்டுறேங்க. கொடி நல்லா நீங்க பார்க்கட்டும் அப்டின்னுட்டு. சிறுகாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விதைக்க தாங்க விட்டுருக்கேன். பூராமே பார்த்தீங்கன்னா, விதைக்க தாங்க விட்டுருக்கேன். நீங்க ஆட்டேலும் நல்லா மக்க நேரவா குடுங்க. லிக்விட் தண்ணி வாரம் 2 டைம் குடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா கேளுங்க. நான் அத மட்டும் தாங்க குடுக்குறேன். பாருங்க காய். அதாவது நம்ம பறிச்சுட்டு அதாவது காய் பறிச்சதும் பார்த்தீங்கன்னா, பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பிஞ்சும் வச்சுருச்சு பாருங்க. இந்த மாரி காய்ங்க வந்து நம்ம பராமரிக்கிறதுல தாங்க காய் வைக்கும். பாருங்க கொத்தா மலேசியா நீட்ட கோக்கா பாருங்க. கொத்தா எப்படி தொங்குது பாருங்க. இதெல்லாம் பறிக்கணுங்க. தட்டைக்காயும் பார்த்தீங்கன்னா, அருமையா குடுக்குதுங்க. விதைக்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி விதைக்கும் அழகா ரெடி ஆயிடுச்சுங்க இது. காய் பாருங்க. சூப்பரா பிஞ்சு வச்சு நல்லா கொடி பாருங்க. நல்லா மேல வரைக்குமே ஏறிக்கிச்சு. கொத்து பாருங்க பச்சை அவரை எப்படி தொங்குது கீழ. எனக்கு இந்த காய்ங்கலாம் இப்படி தொங்கறத பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். நல்லா இந்த மாரி திரட்சியா இருக்கிற காய நம்ம விதைக்கு விட்டோம்னா, கண்டிப்பா முளைப்பு திறனுக்கும் பஞ்சம் இருக்காதுங்க. காயினுடைய அதாவது அறுவடைக்கும் பஞ்சம் இருக்காதுங்க. அந்த மாரி சொல்லிக்கலாங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் நட்ட கொடிங்க இது. ஜூன் மாசம் நட்ட கொடி, இத்தனி மாசமும் நான் வந்து இத வந்து பராமரிக்கிறேன், காய் பறிக்கிறேன் அப்டின்னா, இத நான் எப்படி மெயின்டெயின் பண்ணுவேன்னு நீங்க நெனச்சு பார்க்கணுங்க. வெள்ளப்பாகல் பாருங்க, வெள்ளப்பாகலும் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. வாங்க அடுத்து நெய் மிளகா பார்க்கலாம். எனக்கு எத காட்டுறது, எத விடுறதுன்னே தெரியலைங்க. அந்த மாரி இருக்குதுங்க மாடி. எல்லாம் பழம் பாருங்க எப்படி பழுத்து தொங்குது. காய் நெறைய இருக்குதுங்க இன்னும். நெய் மிளகா விதையும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு காய வச்சிருந்தது. நாத்து பார்த்தீங்கன்னா, நான் விதை 1, 2 சிந்தந்த பெருக்கி நான் வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட் செடியில போட்டு விட்டேங்க. அழகா நாத்து முளைச்சிருச்சுங்க. இப்ப அத புடுங்கினாலே எனக்கு இடம் இல்லாததுனால அப்படியே விட்டுருக்குறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த இளம்பேச்சு அவரை செடிங்க. குத்தவரை. இளம்பேச்சு நட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, தட்டைக்காய்ங்க. இளம்பேச்சு 2 பேக் போட்டு விட்டுருக்குறேங்க. குத்த அவரை 1, பட்டை அவரை 1ங்க. பாருங்க பொடலங்கா கொடியும் பார்த்தீங்கன்னா, இளம்பேச்சு நட்டு விட்டுருக்குறேன். இந்த மாரி நம்ம பேட்ச் பை பேட்ச்சா நட்டுட்டே இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு தொடர்ந்து காய் வரும். பாருங்க காலிஃப்ளவர் என்ன அருமையா இருக்குது பாருங்க.
சூப்பரான காலிஃப்ளவருங்க. கோஸும் பாருங்க என்ன அருமையா வளருது பாருங்க. அருமையான காய்ங்க. எனக்கு இந்த சிறகாவர தாங்க அவ்வளோ ரொம்ப புடிச்சது. வந்து பார்க்கறது தாங்க எனக்கு வேல. கார்டனே வந்து பார்த்தீங்கன்னா, காய் பறிக்கிறது போக நான் ரசிக்கிறேங்க. அதிகமா நான் ரசிச்சு பார்க்கறது தாங்க அதிகம். காய் பறிக்கிறத விட, இதனுடைய அழக ரசிக்கிறது தாங்க எனக்கு இப்ப ரொம்ப புடிச்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அறுவடை பண்ணும்போதெல்லாம் அவரைக்கா பார்த்தீங்கன்னா, தட்டு நெறைய தாங்க வருது. ஏன்னா, அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க. ஆனா, நம்மளுக்கு கொடி அவரை இந்த அளவுக்கு காய் குடுக்கும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. அ சூப்பரான அறுவடைங்க. அதாவது எனக்கே இத நெனச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொரக்கா கொடி பார்க்கலாம் வாங்க. சொரக்கா கொடி பாருங்க, சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. 4 பேக்குமே அருமையா வளர்ந்துருக்குதுங்க. பிஞ்சும் பார்த்தீங்கன்னா, நெறைய போட்டிருக்குது பாருங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, புழுக்கு உக்கார பாக்குது பாருங்க. அப்பப்ப பார்த்துட்டே இருக்கணுங்க கொடிங்கள. அருமையா அந்த திராட்சை கொடில ஏத்தி விட்டுட்டேங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நீட்ட பொல்லங்காங்க 2 பேக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா, அந்த கொடியில ஏத்தி விட்டேங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அழகா பாருங்க. ஏறி இருக்குது பாருங்க. அப்படியே போயிடுச்சுங்க அந்த கடைசிக்கு. சொரக்கா பிஞ்சு பாருங்க. பிஞ்சு நெறைய போட்டிருக்குதுங்க. இப்போதைக்கு குண்டு சுரக்கா தாங்க அதிகமா பிஞ்சு போட்டிருக்கு. நீட்ட சுரக்கா ஒண்ணும் பிஞ்சு போடலைங்க. இல்ல இது வச்சா தான் எனக்கே தெரியுங்க. என்னென்ன சுரக்கா இருக்குதுன்னு. அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க. பாருங்க. பாய்.